நேரத்துக்கு ஏன்டா அப்படி ஏங்க கொண்டாட்டு விളിக்க ஒப்பந்தம் என்ன தோணுச்சுங்க தம்பி நீ இங்க ஊருக்கு வந்திருக்கிறேன் 4 நாளைக்கு நல்லா இரு எல்லாரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் போதும் அட ஒருவேளை காலையில போனோம்னு செத்து போயிடுறேன் எல்லாரும் சொல்லி அதுதான் சாவ சொல்றீங்க தம்பி ஒரு பேச்சுக்கு ஆமா சரி இப்ப பேசிட்டு உள்ள போனோம்னு நெஞ்சு ஒடிச்சு செத்து போயிடுறேன் ஐயோ இப்படி சொன்னா பயமா இருக்குது இல்ல ஒரு பேச்சுக்கு தான் தம்பி ஒரு பேச்சுக்கு உனக்கு நல்லது கிட்டவங்க யாரா பாப்பா பொண்டாட்டி தானே பாக்க பொண்டாட்டி தானே பாக்குது இல்லைன்னு சொல்லுவாங்களே தம்பி நீ செஞ்சாலும் தெரியாட்டியா வேலை வெட்டி போட்டாலும் போடாட்டியா எதிரே போடுறது சம்பாதிச்சு நல்லது கெட்டதுன்னா உனக்கு பார்த்தா பாக்குறது பொண்டாட்டி தான் பாக்கணும் நல்லது கெட்டது பூரா பொண்டாட்டி தான் பாக்கணும் ஆமா இல்லைன்னு சொல்லுவாங்களே பெரியவங்க சொல்லிருக்காங்க கிளி மாதிரி பொண்டாட்டி ஏதாவது குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி வச்சிருக்காங்க ஏப்பா அப்படி சொல்ற காலி பொண்ணுக்கு குரங்கு மாதிரி இல்ல கிளி மாதிரியே ஒப்பாட்டி அமைஞ்சிருக்குது அது அப்படி சொல்றீங்க ஏன்னா ஊர் பூரா எல்லாம் ஏற்பட்ட விஷயம் காலேஜ் பண்ணா ஆமா அவரு கல்யாணம் மட்டும் ஆகல ஊர்ல பார்த்தா 10 பிள்ளைங்க ஒரு மோசம் ஆமாங்க நானும் பார்த்தேன் ஸ்கூல்ல பேர் என்சில் பூராமே கேக்கேன்னு போட்டிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் நம்ம படிச்ச சிவபெருமானுக்கு 2 மண்டாட்டி அதே மாதிரி அவங்க முருகனுக்கு 2 மண்டாட்டி விநாயகருக்கு சித்தி முத்தி வல்லவன் 3 மண்டாட்டி அதே மாதிரி ஆபத்து மன அநாத ரசிக வாயுங்கிற பத்தியா அம்மா ஒவ்வொரு அவதாரத்துக்கு 2 மண்டாட்டி சரி அது மாதிரி தெய்வங்களா கட்டுறப்ப நம்ம மனுஷன் தானே ஆமா நம்மளும் 2 இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஏன்னா மனுஷனுக்கு கண்ணு 2 காலு 2 கை 2 எதுவுமே 2 இருந்தா ஒண்ணு புகை தள்ளிடுது புகை தள்ள ஓரம் கட்டிட்டு எது நல்லா இருக்கோ அதை ஓட்டிட்டு போகணும் ஆமாண்ணே அப்படி 2 சேர்த்து ஓட்டலாம் பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வைத்துக்கிற பொண்ணி அவர்களுக்கு மண்டலம் பேசிக்கொண்ட பெரியவர்களே தலைவர்களே வருங்கால வருவர்களே இருக்கிற இடம் திணிகளை காலை சென்று வாரி வீடுகள் மண்டல் பொன்னாக்கும் மாபெரும் விவசாய மக்களை கலவை கண்டியம் கட்டுப்பாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் காவல்துறையவர்களே ஊர் முக்கியஸ்தவர்களே விழா கமிட்டியவர்களே இளைஞர் நண்பர்கள் வளர்த்தவர்களே இந்த விழாவை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று அனுமானப்பட்ட முக்கியஸ்தவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்போடு நடத்தி வருகிற இளைஞர் பொதுமக்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே இந்த நாடகத்திற்கான வந்து நாடக ரசிகர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்த நாடக அமைப்பாளர் எங்களது பொன்னையை சேர்ந்த ஜி ரஞ்சித் அவருடைய கைக்கு சொல்வாங்க நன்றி வணக்கம் 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 ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு நான் தானே பப்புனு நீதானா சொல்லணும் ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எல்லாமே இருக்கணும் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன் ஆமா அது மாதிரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு கூட்டமான கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை நான் எந்த ஊரே பார்த்தது இல்லை சரி அருமையான கூட்டம் இதை பத்தி ஆத்தாக்கெல்லாம் வந்திருக்கீங்க ஆமா அந்த பக்கத்துல இந்த படுத்துக்கோள் எழுப்பிடுமா முன்னாடி வந்தவொடனே நீங்க படுத்துறீங்க எப்படிமா இருக்கு நாடகத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி இப்படி படுத்துவோம்னா எப்படி நாடகத்தை ஓட்டுறது உங்களை நம்பிதான் நாடகம் வந்திருக்கோம் நீங்க இப்படி படுத்துவோம்னா எப்படி நாங்க யாரை பார்த்து நாடகம் நடிக்கிறது எழுப்பிடுமா எழுப்பிடுமா பார்த்து சிரிக்கிறாங்க எழுப்பிட மாட்டேங்கிறேன் என்ன சொன்னப்பா சிரிக்கிறாங்க எழுப்பிட மாட்டேங்கிறேன் இல்லப்பா என்னமா சொன்னீங்க எந்த சுக்காரோ எந்த சுக்காருக்கா ரோஸ் கலரா மஞ்சள் கலராக்கா சேலை கூட என்ன கம்பெனி தெரிய மாட்டேங்குது அருமையான கூட்டம் இல்ல நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு இதுக்கு மேல எல்லாம் படுத்து தூங்குங்க எல்லாம் தூங்குங்க ஆமா எழுப்புன்னு சொல்லுங்க எழுப்ப மாட்டீங்க ஆமா அவரு படுத்து தூங்குங்க தூங்க சொன்னா எல்லாம் தவற வைக்க கூடாது நாடகம் பாருங்க சொல்லுவோம் நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க சரி பப்புன் டான்ஸ் முடிச்சாலே பாதி கூட படுத்து தூங்கி அதுலயும் ஆத்தா ஒரு கண்ணத்துல கை வச்சு உட்காந்து மஞ்சள் சேலை ஆமா அதுல நிறைய மன்னிப்பு வச்சு உட்காந்துருக்கோம் நடத்த முடிப்பாது ஆரம்பிச்சு போட்டியா வாய் வளர்ந்து என்னவோ தெரியல அப்படி வாங்க அது அடுத்த மொழி எனக்கு தெரியல சரி அது மாதிரி நீங்க படுத்துவங்க வேற சொல்லல அந்த படுத்துவங்களா அந்த பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா படுத்துவங்க ஏன்னா போன வாரம் ஒரு நாளுக்கு போய் இதே மாதிரி பெண்கள் கூட்டம் உட்காந்துருக்கப்போ ஒரு கூட்டத்தை ஒரு அம்மா ஆளும் வாய்ப்பாலும் தூங்கி இருக்குது பக்கத்துல ஒரு 90 வயசு கிழவி என்ன வயசு வெத்தம் போட்டுருக்குது சரி சுத்தி முத்தி பாக்குது அந்த கிழவி கண்ணு தெரியாத குருட்டு கிழவி பக்கம் அடிச்சுட்டு வெத்தம் போட்டு சுத்தி முத்தி பாக்குது சரி துப்புரம் கிடைக்காம இந்த அம்மா ஆள் வாயை புழைச்சு பாத்தியா அந்த வாயை பார்த்து இதுதான் நம்ம வச்சு டப்பா நினைச்சுட்டு வெத்தலையை போட்டு அந்த அம்மா வாயில துப்ப சரி அந்த மாதிரி நினைச்சிருச்சு சரி சக்கரை தண்ணி ஊத்துறாங்க நினைச்சு கடைசி கண்ணு முடிஞ்சிருச்சு ஐயோ கண்ணை மூடி சிரிக்கிறவாரு அது மாதிரி அந்த அம்மாவுக்கு நடந்திருக்க மாட்டேங்குது
கண்ணை மூடி சிரிக்க ஒரு பக்கம் வீட்டு சரி இப்படி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த துண்டு போல போறீங்களா, துண்டு போல காரமா இருக்கு, துண்டு போல போட்டு நம்ம வாயில துப்புச்சா இல்லையோ, சரி 2 பேரும் குடும்பம் முடிச்சு அடிச்சு கிடக்க உருண்டாங்க, கீழே இங்கிட்ட உருண்டுட்டு கிடக்குறாங்க. அது மாதிரி உங்க வீட்டு காசு நீங்க வெத்தலை போடுங்க, ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க காசு போட்டு வாங்கிட்டு வந்து நான் வெத்தலை போடுறேன்னு சொல்லுவேன். நீங்க வெத்தலை போட்டு துப்புற கிளம்புதான் பாருங்க, ஏன்னா ஆர்டர் முடிஞ்சு துப்புங்க. ஆமா அப்படிதான் ஜோக்கல் துப்புங்க வந்து காப்பில் சுட்டி வச்சிருக்கிறேன். அப்படி பாருங்க, சரி அறிவே உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். தயவு செஞ்சு பேசாம உட்காந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு புரியாது, நீங்க பேசுறீங்களா? ஆமா. ஏன் அப்படி நான் பேசுறது பேச வேண்டாம்னு சொல்லல. சரி ஏன்னா 4 பொம்பளைங்க ஒண்ணு சேர்ந்தா ஒருத்த குடும்பம் குளுக்கோசர் அர்த்தம். ஆமாண்ணே. ஏன்னா எப்படி சொல்றீங்க? இது அனுபவமா இருக்குதா? 4 பொம்பளை ஒரு பொம்பளை எந்திரிச்சு ஒண்ணு கடிக்க போனா அந்த ஒண்ணு கடிக்க போனவங்க வந்து இந்த 3 பேரும் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ரஹமாயி நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறானாமா, அவங்க கொடுக்குற காசுல நகை நட்டு வாங்கி போறானாமா, காதுல மூக்குல கழுத்துல, அப்படி அவங்களும் பேசுவாங்க. சரி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் பேசாம நீ சிறப்பான நாடத்தை பார்க்கணும். அதுலயே மாதிரி பேசுற பல பேச்சு இருக்குது. எப்படின்னா இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் உண்மையிலுமே அனுபவிச்சுட்டு சொல்றேன். சரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 10 வருஷமா ஒரு குழந்தையே இல்ல. 10 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. சரி அந்த குழந்தைய பாக்குறதுக்கு போச்சு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி போயிருக்குது. அந்த பாட்டி போய் குழந்தைய பார்த்து ஒரு 100-200 காசை கொடுத்துட்டு வரணும். சரி அப்படி இல்ல ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பல்லுக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஆமா இந்த கிழமை அதை 2யுமே பண்ணாம அப்புறம் அங்க போய் குழந்தைய கையில் தூக்கி இடுப்புல கையில வச்சுக்கிச்சு. சரி ஆஹா நம்ம வம்சம் தலைஞ்சிருச்சா, அழகான சிங்கல் குட்டி ஆம்பளை பையன் பிறந்துட்டாண்டா, இந்த பையனை பார்க்க அப்படியே அவங்க சித்தப்பா முடிச்சு வச்ச மாதிரி இருக்கு சொல்லுச்சு. சரி அவங்க அண்ணன் 2 பேரும் அடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த 10 வருஷங்களுக்கு குழந்தை வந்து பாக்குறதுக்கு நாதி இல்ல. சரி அந்த மாதிரி நீங்க பேசுங்க வேணாம்னு சொல்லல. நாடகத்தை முடிச்சுட்டு போய் நீங்க வீட்டுல வேணாலும் பேசுங்க. நீங்க பேசாம உங்க நாடகத்தை பார்க்கணும். நீங்க நாடகத்தை பாருங்க. ஏன் சொல்றோம், எதுக்காக சொல்றோம்? நீங்க எல்லாம் முதலாளி, நாங்க எல்லாம் தொழிலாளி. நீங்க முதலாளி சிறப்பான நாடகத்தை பார்த்தா வந்து இந்த தொழிலாளி எங்க தொழில் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு நீங்க இல்லாம நாங்க இல்லை அப்படிங்கிறனால சரி பேசுறது புரிய மாட்டேங்குது. இந்த சார்பு ஹலோ 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 அப்படி அமுதமிக்க காலே அந்த மகிழ் காலே நம்ம ஒரு நலவாளுக்கு அடியே நாட்டு சரணமான கண்டு சொக்குதடி.
இருப்பினும் தென்னகத்திலே நாடக கலைக்கு ஊக்குவித்தவர். ஹலோ இருப்பினும் தென்னகத்திலே நாடக கலைக்கு ஊக்குவித்தவர் தவறிக்கும். எனவே நாடக கலைக்கு சினிமா கலைக்கு நீங்கள் பார்க்காத சினிமா அல்ல, பார்க்காத மற்ற இலக்கியம் இல்லை. இருப்பினும் நகருக்கு பொன்னார் விரும்பக்கூடிய நமது ஊரிலே அனுமதிக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ காளியம்மன், முத்தாரம்மன், மாரியம்மன், வட்டாரம்மன் ஆகிய தேவின் திருவிழா முன்னேற்றி எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் என்று சொல்வது அன்பு சகோதரர் எங்களது பொன்னையை சேர்ந்த ஜி ரஞ்சித் அவரை கைது சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் சிறப்பான நாடகம். நீங்கள் அவரோடு காத்துக்கொள்ள நாடகம் காலில் இருந்த வனம் காத்தவரை என்ற நாடகத்தை சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த காத்தவரை இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகரெல்லாம் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரிவிப்பட கடமையை தெரிந்து கொண்டு இந்நாடகத்திலே சொற்சொல் பொருள்சொல் ஓட்டி சுந்தர தமிழை பாட்ட செய்யும் தென்னகத்திலே தனிக்கணிகள் தானே என்று வெற்றி பெற்று வரக்கூடிய பாசிகள் அன்பு சகோதரர் எங்களது திரைப்பட புகழ்பெற்ற அஜித் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் கோவிந்தன் அவர்கள் இவர்களை காத்தவரை நடித்தவர் எல்லாம் சொல்லுவார்கள். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் மனிதன் மனித நிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான், இறைவன் வாழ்கிறான். அடுத்தபடியாக குயில் போல் பாடப்படக்கூடிய அன்பு சகோதரி பாடலுக்காக விரும்புகிறதா இதற்காக பாடல்களை எழுதப்பட்ட என்று சொல்லக்கூடிய பழைய பாடலாக இருந்தாலும் புதிய பாடலாக இருந்தாலும் சிறப்பாக பாடி நாட்டு மக்களிலே எல்லாம் செய்யப்பட்ட அன்பு சகோதரி எங்கள் சுபாஷினி அவர்கள் இவர்களை ஆரியவராக நடித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். கலையே பொன்பிழி கூட கவி பாடுமே, நாயகன் நடிமிசர் புயல் நடிமிசர் வேதன் என்று நாட்டு மக்களுடைய நல்லாசபையுடைய அன்பு சகோதரர் இவரது லைட்டாரா என்று சொல்லி வேலுச்சாமி அவர்கள் இவரை ஆதிபராஜாக மற்றும் காளி காமாட்சி நடித்தவர் எல்லாம் சொல்லுகிறார். மகமாயி சமயபுர தாயே திரைப்பட புகழ்பெற்ற வி.கே. வெள்ளச்சாமி அவர்கள் இவர்களை தொட்டித்து சென்றார்கள் என்று இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். கல்லிலே கலைவண்ணம் கண்டாய், கல்லிலே கலைவண்ணம் கண்டாய், இது கண்வாரை மறைந்தாலும் நானுபலி தந்தாய், கல்லிலே கலைவண்ணம் கண்டாய். அதுபடியாக ஸ்ரீமிஸ்டர் நாயகன் ஸ்ரீமிஸ்டர் புயல் ஸ்ரீமிஸ்டர் வேதன் என்று நாட்டு மக்களுடைய எல்லா சார்பினுடைய எங்கள் அன்பு சகோதரர் கருவை சேர்ந்து முருகேசன் அவர்கள் இவர்களை சீரகத்து மாமாவும் குழுவாக எடுத்து எல்லாம் சொல்லுகிறார். இன்பமெங்கே இன்பமெங்கே என்பதே அது என்கின்ற போதுமதை நாடுவோம், இன்பமெங்கே இன்பமெங்கே என்பதே அது என்கின்ற போதுமதை நாடுவோம், இன்பமெங்கே அதுபடியாக இவர்களெல்லாம் பின்பாடல் இல்லை என்றால் இந்த முன்பாடல் இனிமையாக இருக்காது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சிறப்பாக ஆர்வம் நேசித்து சிறந்த ஒரு பாடலை பாடக்கூடிய அன்பு சகோதரர் எங்களது எம் வடிவேல் அவர்கள் இவர்களை ஆர்வம் நேசித்து சிறந்த ஒரு பாடலை பாடுவார். காதேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.